சதா காலமும் மரண பரியந்தமும் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ முடிவு பரியந்தமும் நம்மளோடு கூட இருந்து பாதுகாத்து நடத்துகிறவர். அந்த அன்பு எப்படிப்பட்டதா? நான் எப்படி இருந்தோம்? நாம் ரோமர் 5 அதிகாரத்தில் வாசிக்கும் போது நாம் எப்படி இருந்தோம்? நமக்கு முதல்ல ஒரு அடையாளம் கொடுத்திருந்த, ரட்சிக்கப்படக்கு முன்னாடி நமக்கு ஒரு அடையாளம் இருந்தது, பாவிகள். பாவிகள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருந்தது. இன்னமும் யாரு? சத்ரு. அதுலேயே கீழே வரும்போது 10வது வசனத்தில் பார்க்கும்போது சத்ருங்கிற ஒரு அடையாளம் தான் நமக்கு இருந்தது. கோபாக்கினைக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருந்தது. பலன் அற்றவர்களாக இருந்தோம். இப்படியெல்லாம் இருந்தவர்களை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுனால, இந்த உலகத்தில் வந்து நம்மளை ரட்சித்ததுனால, நம்ம அபிஷேகத்தினால, ஆண்டோடைய பிள்ளைகளாய் மாற்றினதுனால இப்பொழுது நம்ம எப்படியாய் பார்க்கிறார்னா நீதிமான்களாய் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? நீதி